டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பராக யம்மியாக ஒரு ப்ரான் கறி செய்யலாம். நான் இன்னைக்கு மண்சட்டியில் செய்ய போகிறேன். இப்போ நான் அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இது ரெண்டும் பொரிச்சது. ஒரு 10 பூண்டு பல்ல ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதோட நான் 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் அதில் 2 வெங்காயத்தை கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுடுறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம எண்ணெயில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்க்குறேன். அதோடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம பூண்டு இதில் போட்டுக்கனால நான் இது கொஞ்சமாகவே போட்டிருக்கேன். எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் 2 தக்காளியை பெருசு பெருசாக கட் பண்ணி அதில் போட்டுடுறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கலாம். இந்த மாதிரி வதங்கினதும் நான் அதில் ஒரு 750 கிராம்ஸ் அளவுக்கு எறாவை நல்லா க்ளீன் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா உப்பு மஞ்சள் போட்டு அதை வாஷ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு cumin சீட் பவுடர். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூளாக இருக்கலாம், இல்லாட்டி வெறும் மிளகாய் தூள் எதுனாலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரம் ஏதாவது தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு குழம்பு கொதிச்சு நல்லா திக்காகும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு திக்காக வரும்போது அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தா குழம்பு காரம் அதிகமாகிடும். இன்னும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது கொதிச்சதுன்னா நம்மளுடைய ப்ரான் கறி ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சு எண்ணெய் தேங்கி வந்துடுச்சு. நம்மளுடைய ப்ரான் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.